அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த அறிக்கையை நான் தொடர்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா 14/4/2025 மதியம் 2:30 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். மன்னிக்கவும், நேற்றைக்கு என்னால் சில வேலை காரணங்களால் என்னால் அறிக்கையை வழங்க முடியலை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழை பொழிவானது இந்த நாட்களில் வேறுபாடு இல்லாமல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிந்து கொண்டு தான் வருகிறது. நேற்றைக்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நேற்றும் தெற்கு காற்று வருகை மற்றும் மேற்கு காற்று கிழக்கு காற்றின் சந்திப்பு, அதோடு இணையப்பெற்ற ஒரு வளிமண்டல சுழற்சியானது தற்பொழுது குமரி முனையின் தெற்கு பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது. இது ஒரு சாதக சூழலால் நேற்றைக்கும் மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மற்றும் அதிகாலை வேளையில் இங்கே உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கும். கண்டிப்பாக அதிகாலை வேளையில் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள உள்பகுதிகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் ஒரு மழைப்பொழிவு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் நல்லதொரு மழைப்பொழிவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மழையோடு அப்படின்ற மாதிரி பொழிந்தது. நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா கோவை, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெருஞ்ஞானி 71.4 மில்லிமீட்டர் அளவிற்கும், புத்தம் அணை 68.6, சுரலக்கோடு 28.2, பாலமூர் 24.2, பேச்சிப்பாறை 13.8, சித்தாறு 1 13.2, அடையாமடை 8.4, இப்படி இன்னும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவும் மற்றும் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி 20 மில்லிமீட்டர் அளவிற்கு மற்றும் டிஎன்ஏயு சிஆர் ஏத்தாப்பூர் பகுதிகள் 4 மில்லிமீட்டர், கங்கவள்ளி 4, வாழப்பாடி 1.4, இப்படி ஒரு லேசானது ஒரு மழைப்பொழிவு சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே, சிவகங்கையின் சிங்கமுனரி பகுதிகள் 5.2 மில்லிமீட்டர் அளவிற்கும், தென்காசியின் சங்கரன்கோவில் 1 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் மஞ்சளாறு 4 மில்லிமீட்டர், நீலகிரியின் பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. நடுவட்டம் 36 மில்லிமீட்டர், கிளென்மோர்கன் 12 மில்லிமீட்டர் அளவும், சாந்தி விஜயா ஸ்கூல் 5 மில்லிமீட்டர், அவலாஞ்சி 4, உதகை 3.2, எமரால்டு 2, அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தின் பெரியகுளம் பகுதி 15 மில்லிமீட்டர் மற்றும் பேரையூர் பகுதிகள் 1.6, சோத்துப்பாறை 1.5 மில்லிமீட்டர், திருச்சி மாவட்டத்தின் துறையூர் பகுதிகளில் 40 மில்லிமீட்டர் அளவிற்கும், ததையகார்பெட் 10 மில்லிமீட்டர் அளவிற்கும், கொப்பம்பட்டி 7 மில்லிமீட்டர், முசிறி 6, புலிவளம் 5 மில்லிமீட்டரும் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் 0.3 மில்லிமீட்டர் அளவிற்கும், திருநெல்வேலி மாவட்டத்தின் களக்காடு பகுதிகளில் 17.8 மில்லிமீட்டர் அளவிற்கும், சேரன் மகாதேவி 16 மில்லிமீட்டர், ஊத்து 7 மில்லிமீட்டர், நாலுமுக்கு 4, காக்காட்சி 3, நாங்குநேரி 2, பாளையங்கோட்டை 2 மில்லிமீட்டர், திருநெல்வேலி 1.4 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டத்தின் தாலுகா ஆஃபீஸ் திருப்பத்தூர் 4.8 மில்லிமீட்டர், அலங்காயம் 3 மில்லிமீட்டர், திருப்பூர் மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்களில் மழைப்பொழிவு, உப்பார் அணைக்கட்டு 14 மில்லிமீட்டரும், குண்டம் 8 மில்லிமீட்டர் அளவிற்கும், கலெக்டர் ஆஃபீஸ் பகுதி 4 மில்லிமீட்டரும், திருப்பூர் சவுத் தாலுக்கு 3 மில்லிமீட்டர், நார்த் தாலுக்கா ஆஃபீஸில் 3 மில்லிமீட்டரும், கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பில் 2 மில்லிமீட்டர் அளவிற்கும், வேலூரின் குடியாத்தம் பகுதிகளில் 11.4, இப்படி விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும், வேலூரின் இன்னும் பிற பகுதிகளில் மற்றும் மதுரை, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலையும், கரூரில் ஒரு இடங்கள்லையும், கோயம்புத்தூர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில், அரியலூர் பகுதிகளில் இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஆந்திர கரையோ, அதாவது ஆந்திர எல்லையோர உள்ள மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு பிரகாசமான ஒரு வாய்ப்பு வரும் மணி நேரங்களில். இப்போவே பார்த்திங்கன்னா தருமபுரி பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் தொடங்கி இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் தெரிகிறது. அடுத்த வரும் மணி நேரங்களில் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவை ஒட்டிய அந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் இந்த காற்று குவிதலானது பார்த்திங்கன்னா மத்திய உள்பகுதி வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி குவிய செய்து இந்த கிழக்கு பகுதிகளுக்கு கொண்டு வந்து மேற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய காரணத்தால் சற்று கிழக்காக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அவ்வப்போது அந்த கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் வரைக்கும் எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா சென்னைக்கு ஒட்டிய உள்பகுதிகள் அப்படின்ற மாதிரி, அதாவது உள்பகுதிகள்னால் திருப்பத்தூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உள்பகுதிகள் உட்புற பகுதிகள் மேற்குப்புறமாகவோ அல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலூர் பகுதிகள், ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதி, திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரத்தின் மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகள், பெரம்பலூர், அரியலூர் பகுதிகள், அடுத்து டெல்டாவின் சில பகுதிகள் ஆங்காங்கே,
அப்படியே பார்த்திங்கன்னா வலுவான மழைப்பொழிவாக உள் மாவட்டங்களில் மத்திய உள்பகுதியில் மதுரை மாவட்டத்தில் மதுரை மற்றும் திண்டுக்கல் தேனி இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே, கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே, தென்காசி விருதுநகரில் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் பதிவாவதற்கு வாய்ப்பும், அதிகாலை நள்ளிரவு வேளையில் தென் கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நள்ளிரவில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவானது ஆங்காங்கே தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 16 தேதி வரைக்குமே ஆங்காங்கே எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு இன்னும் ஒரு 2 நாட்கள் கூட எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இங்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் மழைப்பொழிவு மேலும் ஒரு 2 நாட்கள் தொடர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் வானிலை எப்படி நான் சொல்லியிருக்கோம், எப்படி வேணாலும் பார்த்திங்கன்னா சுழற்சி உருவாகும். அதன் காரணமாக மழைப்பொழிவு ஆங்காங்கே பார்த்திங்கன்னா பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இது ஒரு வெப்பச்சலன இடிமழை என்பதால் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும், அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு மழை இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும். வெப்பமும் அவ்வப்போது உயர்ந்து காணப்படும் ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அனல் காற்றும் அவ்வப்போது வீசக்கூடிய புழுக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை இரவு நேரங்களில் இடிமழை ஆங்காங்கே அதுக்கு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உருவாகி பொழியத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கான இடிமழை பொழிவை நாம் அறிவித்து விட்டோம். வானிலையானது எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.